ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. எங்கள் அம்மா இந்த பிரியாணி செம்மையாக பண்ணுவாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து தான் இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு தனித்துவம் என்னென்னா, நம்ம பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா நெஞ்சு கறிக்கிறது, ஹெவியாக இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இருக்காது. அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இதில் தனியாக அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே ஹோம்மேட் தான். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த டேஸ்ட் அப்படியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1 kg கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு இவ்வளோ போட்டிருக்கேன், தயிர் சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாமே சொல்கிறேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போது ஒரு 15 வத்தல் நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. அந்த வாசனை வரணும், வத்தல் கமரல் வரணும். நல்லா அதை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு எல்லாமே நான் ஹோல் ஸ்பைசஸ் தான் போட போகிறேன். சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, இலை, ஏலக்காய், கல்பாசி, இதெல்லாம் நான் ஹோல் ஸ்பைசஸ் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதில் மெயின். சின்ன வெங்காயம் நிறைய அந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. நான் 4 டம்ளர் பிரியாணிக்கு இந்த மாதிரி உரிச்சிருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா ஒரு 10 மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். புதினாவும் மல்லியும் இந்த மாதிரி கழுவி வெட்டி வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 பழம். இப்போது பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நான் 100 ml போட்டிருக்கேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணால் தான் இதுக்கு அந்த கிரேவி நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இப்போது இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போடலாம், மிளகாவும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதக்கணும். இந்த மிளகா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் நல்ல டேஸ்ட்டே கிடைக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. பார்த்திங்களா, நல்லா மிளகா கலர் மாறிடுச்சு. எவ்வளோ பச்சையாக இருந்தது, இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வத்தல் பொடியை போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாம். இப்போது இதை நல்லா வதக்கலாம். நல்லா இந்த தக்காளி மசிஞ்சிடணும். நல்லா எண்ணெய்லாம் வெளியில் நல்லா வதக்கலாம். இதை சைடில் ஒரு அடுப்பில் வதக்க வச்சுருங்க. அது பாட்டுக்கு வதங்கட்டும். நம்ம இங்கே நம்ம எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பால் ஊற்றிட்டு அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்ற அந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போது 6 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இந்த ஜூஸ் லெமன் ஜூஸ் போடுறோம், அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் ஜூஸ் இருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றலாம். மிச்சம் இருக்க தண்ணியை நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது கொதிக்கட்டும்.
கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம், நம்ம வதக்கி வச்சுருக்கிறத. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துடலாம். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது கொதி வரணும். ஃபஸ்ட்டே வந்து 4 டம்ளர் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருங்க. இப்போது இதில் நீங்கள் அளவு உப்பு போட்டுடலாம். 4 டம்ளருக்கு நான் உப்பு போட்டேன். இப்போ மிச்சம் இருந்தது இல்லையா தண்ணி, அதை நான் ஊற்றிட்டேன். 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து 4 டம்ளர் நான் வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டாச்சு. கடைசியாக சிக்கன் போட்டுடலாம். எதுக்கு நம்ம கடைசியாக சிக்கன் போடுறோன்னா, அப்போ தான் வந்து நமக்கு சிக்கன் வந்து கலராமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப வெந்துடும், கலண்டுரும் பிரியாணியில். கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். இதில் நல்லா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், அப்போ தான் வந்து பிரியாணி சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். கரிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டு விசில் மட்டும் விட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை சிம்மில் தம் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சிம்மில் வச்சுருந்து நான் எடுத்து பார்த்து கிண்டி வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்பைசியாக அட் த சேம் டைம் ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பிரியாணி பண்ணுவீங்க, வேறு மாதிரி பண்ண மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக இதை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எங்கள் அக்கா வச்சது. கண்டிப்பாக நான் அவங்க கூட இந்த கிரேவி ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.